Hello friends, welcome to Karu Samayal videos. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான எம்மியான ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன். இந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதாவது இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரைலாம் கொடுத்தீங்கன்னா நீங்க சின்ன குழந்தைங்க கூட சூப்பரா சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதுல ஆல் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை 1-2 மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது இல்லாமல் டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயில் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வைக்காதீங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா வதங்கி இந்த மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல் போனால் மட்டும் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுவையான பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டு கிச்சனில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கரூர் சமையல் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.